அதிமுகவுல ஃபைட் பண்ணி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து வாங்குற மாதிரி என்டிஏல போய் அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்க நான் என்ன சொல்றேன், படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் ரெண்டும் ஒண்ணு தானே. நீங்க அதிமுக போய் கேட்டாலும் அதே இடம் தான், என்டிஏக்குள்ள போய் கேட்டாலும் அதே இடம் தான். ஏன்னா அவங்க எங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு எடப்பாடி கிட்ட கிளைம் பண்ணுவாங்க, பாஜக கிட்டே அதே கிளைம் தான் வைக்க போறாங்க. அப்ப எப்படி கேட்டாலும் அது 5 சீட்டு 10 தானே கொடுப்பாங்க. அதுல நீங்க என்டிஏ கிட்ட போனா கொஞ்சம் அதிகம் கிடைக்கும், அதிமுக கிட்ட போனா கம்மியா கிடைக்கும்ங்கிற அது எப்படி சரியா இருக்கும்? தம்பி கௌதம், இன்னும் அந்த உள்ளீடர் புரிஞ்சுக்கிறல. அதிமுக தேவையான இடங்கள் தேவையான பணம் கொடுக்கும். ஓகே, தேர்தல் செலவுக்கான தேவையான தொகைகள் கிடைக்கும். என்டிஏவுல தொகை கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. எனவேதான் எனக்கு இந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிட்ட உட்காந்து ஃபைட் பண்ணி இடம் வாங்குறது இருக்குல்ல, அது எளிதானது. ஆமா 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 ஆமா. ஆனால் எடப்பாடியும் கூட என்டிஏவுக்கு 89 தொகுதியை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி மற்ற அரசியல் கட்சி பாமக உள்ளிட்ட கட்சிகளை நீங்க அகாமடேட் பண்ணிக்கங்க, என்டிஏவுல தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்க, எனவே நீங்க கொடுங்க அப்படிங்கிற பொழுது அங்க தேவையான தொகுதிகள் எதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளோ அது எல்லாமே பாமக கேட்டு பெறும். இங்க அது சாத்தியம். 1-2 தெற்க கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் அவங்க இந்த பகுதிகளிலேயே கொடுத்துருவாங்க.